வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கேரள மக்களின் கனவுகளை நனவாக்குவதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் இலக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. வாஷிங் மெஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மைக்ரோ ஓவன், மின் அடுப்பு வழங்கப்படும். திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வருமான வரி செலுத்தாத பெண்களுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விளக்கம். பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் தொகுதியில் இன்று விஜய் பிரச்சாரம். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவிப்பு. சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். 3 மாதத்திற்குள் எடுக்கப்பட்ட வேட்பாளரின் புகைப்படத்தையே வேட்புமனுவில் இணைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தல். சாத்தான்குளத்தை சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ் அவரது மகன் பெனிக்ஸ் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்ட வழக்கு. மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட் 9 காவல்துறையினரின் தண்டனை விவரத்தை இன்று அறிவிப்பு. அமெரிக்க தரைப்படையினர் ஈரான் மண்ணில் கால் பதித்ததும் அவர்கள் தீயிட்டு எரிக்கப்படுவார்கள். ஈரான் நாடாளுமன்ற அவைத்தலைவர் முகமது பாகர் கலிஃபாக் எச்சரிக்கை. 19வது IPL கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டி. கொல்கத்தாவை வீழ்த்தி மும்பை அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். கேரள மக்களின் கனவுகளை நனவாக்குவதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் இலக்கு என்றும் கேரளாவில் உறுதியாக ஆட்சி அமைப்போம் என்றும் பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்திற்கான சட்டசபை தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடங்கிய இடதுசாரி ஜனநாயக முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகியவை போட்டியிடுவதால் மும்முனை போட்டி நிலவுகிறது. இதனால் அங்கு அனைத்து கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரத்தில் விறுவிறுப்பாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பிரதமர் மோடி நேற்று கேரளாவில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பாலக்காட்டில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், இடதுசாரிகள் ஆளும் மாநிலங்களைப் போலவே காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களிலும் நிலைமை மோசமாகத்தான் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். கேரள மக்களின் ஆசையுடன் கேரளாவில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் கூறிய பிரதமர் மோடி, கேரள மக்களின் கனவுகளை நனவாக்குவதே NDA கூட்டணியின் இலக்கு என்றார். வாஷிங் மெஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மைக்ரோ ஓவன், மின் அடுப்பு ஆகியவை வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு 70 தொகுதிகளை ஒதுக்கிய திமுக 164 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேற்று வெளியிட்டார். இந்நிலையில் திமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். அதில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 19 லட்சம் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் உணவு வழங்கினோம். இனி கூடுதலாக 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் என்றும், மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும், இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எவ்வித மீட்டரும் பொருத்தப்படாதே நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் 1 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும். இல்லத்தரசிகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க ரூபாய் 8000க்கும் கூப்பன் வழங்கப்படும். வாஷிங் மெஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மைக்ரோ ஓவன், மின் அடுப்பு ஆகியவை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளார். எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே மக்களுக்கு வாக்குறுதியாக முதலமைச்சர் கொடுத்துள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசிய போது, தேர்தல் அறிக்கை கொடுத்துவிட்டு நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்ற சந்தேகத்தில் இருக்கக்கூடாது. அதனால் எதை நிறைவேற்ற முடியுமோ அதை மட்டுமே தேர்தல் அறிக்கையில் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்து உள்ளோம் என்று கூறினார். தொடர்ந்து இல்லத்தரசிகளுக்கான 8000 ரூபாய் கூப்பன் எந்த அடிப்படையில் வழங்கப் போகிறீர்கள் என்ற கேள்விக்கு, வருமான வரி செலுத்தாத பெண்களுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும். பல பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுகிறதோ அதை இந்த கூப்பன் மூலமாக வாங்கிக் கொள்ளலாம் என்றார். மேலும் எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் கடன் எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லலை, ஆனால் அதற்கான பல விளக்கங்கள் பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்துடைய கடனை எடுத்துக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய GDP growth-ஐயும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் சொல்லணும்.
திமுகவும் அதிமுக இரண்டு கட்சிகளுமே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மக்கள் மத்தியில எந்த தேர்தல் அறிக்கைக்கு அதிக செல்வாக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து. உண்மையை பேசக்கூடிய தேர்தல் அறிக்கை யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கை தான் மரியாதை. பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் தொகுதிகளில் இன்று விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் தொகுதிகளில் இன்று விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை தமிழக மக்களின் வெற்றி தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும், அதன் பிறகு மாலை 6 மணி முதல் 7 மணி வரை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி பெறப்பட்டுள்ளது என கூறினார். இதையடுத்து பிரச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு தேவையான குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். இதில் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எவ்வித வாகனங்களும் பின்தொடர வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். கர்ப்பிணி பெண்கள், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இதையொட்டி மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் இன்று காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்கள் 3 வாகனங்களில் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு வர வேண்டும் என்றும், அந்த வாகனங்களை தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்தில் இருந்து 100 மீட்டர் சுற்றளவுக்கு அப்பால் நிறுத்திவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் பின்னர் வேட்பாளர் மற்றும் அவருடன் 3 பேர் மட்டும் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என கூறியுள்ளது. வேட்பாளர்கள் வேட்புமனுவை இணையதளம் வழியாகவும் சமர்ப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் தேதியிலிருந்து 3 மாதத்திற்குள் எடுக்கப்பட்ட வேட்பாளர்களின் புகைப்படத்தையே வேட்புமனுவில் இணைக்க வேண்டும் என்றும், வேட்புமனு தாக்கல் நிறைவு நாளான வருகிற 6ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் உறுதிமொழி பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து வேட்புமனுக்களை பெற அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சாத்தான்குளத்தை சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்ட வழக்கில் 9 காவல்துறையினரின் தண்டனை விவரத்தை இன்று மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட் வெளியிட உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோரை கடந்த 2020ஆம் ஆண்டில் காவல்துறையினர் விசாரணையின் போது தாக்கியதில் படுகாயமடைந்து இருவரும் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்த நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு, கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 காவல்துறையினர் கைதாகி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்ததை அடுத்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் காவலர் ரேவதி, பியூலா, உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சாட்சியம் அளித்தனர். இதையடுத்து மொத்தம் 100க்கும் மேற்பட்ட சாட்சியம் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டனர். வழக்கின் விசாரணை நிறைவடைந்ததால் மார்ச் 23ஆம் தேதி தீர்ப்பை ஒத்திவைத்து நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட் தீர்ப்பளித்தது. இதையடுத்து குற்றவாளிகளின் தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. 6 ஆண்டுகள் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது குற்றவாளிகளின் தண்டனை விவரம் வழங்க உள்ளதால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க தரைப்படையினர் ஈரான் மண்ணில் கால் பதித்ததும் அவர்கள் தீயிட்டு எரிக்கப்படுவார்கள் என்று ஈரான் நாடாளுமன்ற அவைத்தலைவர் முகமது பாகர் கலிஃபாக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் நாடாளுமன்ற அவைத்தலைவர் முகமது பாகர் கலிஃபாக் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அமெரிக்க படைகளின் வருகையை எதிர்கொள்ள ஈரான் படைகள் தயாராக உள்ளது. மேலும் அமெரிக்கா ஒருபுறம் பேச்சுவார்த்தைக்கான அழைப்பை விடுத்துவிட்டு மறுபுறம் ரகசியமாக தரைவழி தாக்குதலுக்கு திட்டமிட்டுள்ளது. எனவே அமெரிக்க தடைப்படையினர் ஈரான் மண்ணில் கால் பதித்ததும் அவர்கள் தீயிட்டு எரிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2000-ஐ கடந்துள்ளதாக தெரிவித்தார். 19வது IPL கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியில் கொல்கத்தாவை வீழ்த்தி மும்பை அணி வெற்றி பெற்றுள்ளது. மும்பை வான்கடை மைதானத்தில் 19வது IPL கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி கொல்கத்தா அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 221 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி
19 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய ரியான் ரிக்கல்டன் 81 ரன்னும் ரோஹித் சர்மா 78 ரன்னும் அடித்தனர். இந்த நிலையில் இந்த வெற்றியின் மூலம் மும்பை அணி 13 வருடங்களாக நீடித்து வந்த தொடக்க போட்டி சாபம் தற்போது முடிவுக்கு வந்தது. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மக்கள் யாரும் மாமிசம் சாப்பிட முடியாது என்ற மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலவரத்தை தூண்டுவதே அவர்கள் நோக்கம் என்றும் வசைபாடினார். மேற்கு வங்கத்தில் வாக்களிக்கும் நாள் நெருங்கிவிட்டதால் தேர்தல் பரப்புரை மிக தீவிரமாகி வருகிறது. நேற்று ராமநவமி நாளன்று பாஜகவை சேர்ந்த ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு எல்லோரையும் அதிர்ச்சியடைய வைத்தார். புருலியா நகரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட மம்தா பானர்ஜி பாஜகவை குறிவைத்து தாக்குதல் நடத்தினார். பாஜகவினர் ஆளும் மாநிலங்களில் பழங்குடி மக்கள் மீதும் பெண்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். அவர்கள் மாற்று மதத்தினரை நம்புவதில்லை என்றும் மதக்கலவரத்தை தூண்டி மக்களை கொன்று ஆட்சி அமைக்கிறார்கள் என்றும் மம்தா கடுமையாக சாடினார். திமுக ஆட்சியில் பெண்களின் நிலை மாற்றம் கண்டுள்ளதாகவும் பெண்கள் யாரும் பயந்து ஒதுங்குவது கிடையாது என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் 200 தொகுதிக்கும் மேல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். டிவிகேவிற்கும் டிஎம்கேவிற்கும் தான் போட்டி என்று விஜய் தெரிவித்து வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த கீதா ஜீவன் தேர்தலுக்கு பிறகு சரியான முடிவு கிடைக்கும் என்றார். தொடர்ந்து முதலமைச்சருடைய அந்த 200க்கு மேல நம்முடைய மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறணும் என்ற அவருடைய முன்னெடுப்பை நாம் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அத்தனை தொகுதி வெற்றி காட்டுவோம் என்று மேடம், இன்னைக்கு விஜய் வந்து திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் நேரடியாக போட்டி, வேற யாருக்கும் போட்டி கிடையாது அப்படிங்கிற சொல்லி சாப்பிடாது. ஒரு வாரமா பார்த்துட்டு தான் இருப்பீங்க, சரியா? அரசியல் நடவடிக்கை எல்லாம் எல்லாரும் பத்திரிக்கையில பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்படியே அவர் அப்படியே சொல்லிட்டு போறோம்னா சொல்லிட்டு போட்டோம். தேர்தலுக்கு அப்புறம் சரியான பதில். நடிகர் விஜய் தோல்வி பயத்தால் தான் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்று விமர்சித்திருக்கும் அமைச்சர் ரகுபதி விஜய்க்கு 2 தொகுதிகளிலும் தோல்வி கிடைக்கும் என்றார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு கட்சியாகவே திமுக நினைக்கவில்லை என்றும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையில்தான் உண்மையான போட்டி என்றும் தெரிவித்தார். மேலும் புதுக்கோட்டை என்றைக்குமே காவி கோட்டையாக மாறாது, உதயசூரியன் கோட்டையாகவே என்றைக்கும் இருக்கும் என்றும் அவர் அழுத்தமாக குறிப்பிட்டார். 164 தொகுதிகளுமே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். தோழமை கட்சிகளுக்கு எங்களோடு இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்திலே 11 பேர் போட்டியிடுகிறார்கள், 175. எனவே எங்களுடைய இலக்கு 200 என்பதை தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 4 முனை போட்டி இருக்கின்ற காரணத்தால் மிக பிரகாசமாக இருக்கிறது. தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியின் ஒன்றினுடைய சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தாலே, அதை எடுத்து சொன்னாலே எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியும். இது ஒன்றே பிரச்சாரத்துக்கு துணையாக அமையும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விளாத்திக்குளத்தில் பள்ளிக்கு சென்ற மாணவி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதை நினைவு கூர்ந்தார். நடிகர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிந்தால்தான் அவரை பற்றி சொல்ல முடியும் என்றார். டாக்டர் கிருஷ்ணசாமி கேட்கும் 5 தொகுதிகளை கூட தங்களால் தர முடியாத நிலை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு எதிர்கட்சிகள் ஏற்கனவே நான் சொன்ன தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு உள்ளது, சட்ட ஒழுங்கு சற்று சீர்கேடு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அமைக்கின்ற கட்சிகளும் கூட தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கேடு கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, விளாத்திக்குளத்திலே ஒரு மாணவி பள்ளிக்கு சென்ற மாணவியை பாலியல் சென்று உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதான் அந்த மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு. இதுவே சட்ட ஒழுங்கு மோசமாக தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும். தேர்தல் கள நிலவரத்தின்படி மக்களுடைய ஆதரவு அதிமுகவிற்கு சாதகமாக உள்ளது என்று விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு தமிழக தேர்தல் களம் விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டு வருகிறது.
ஒவ்வொரு கட்சியிலும் தங்கள் வேட்பாளரை அறிவிப்பு செய்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் விராலிமலை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். 4வது முறையாக களம் காணும் டாக்டர் விஜயபாஸ்கர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு செல்லும் முன்பு தனது குலதெய்வ கோவிலான குண்டூரில் உள்ள வல்லாளக்கண்ட ஐயனார் திருக்கோவிலில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து சுமூகமாக பல்வேறு விஷயங்களை முடித்து பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். நாங்கள் அனைவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் சமாதிக்கு சென்று வழிபாடு செய்து ஆசி பெற்றோம் என்றும் அதனைத் தொடர்ந்து குண்டூரில் உள்ள குலதெய்வம் கோவிலில் சாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை துவங்குகிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் கள நிலவரத்தின்படி மக்களுடைய ஆதரவு அதிமுகவிற்கு சாதகமாக உள்ளது எனவும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவது உறுதி என்றும் மக்களின் மன ஓட்டம் அலை அலையாக மாறி இன்னும் 20 நாட்களில் வீசுகின்ற போது திமுகவின் ஆட்சி அகற்றப்பட்டு அதிமுகவின் ஆட்சி அமையும் என்றும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். நிச்சயமாக நாமே இன்றைக்கு காலையில நாங்களும் இன்றைக்கு ஆல்குடி வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி ஜனவர்மல் அவர்கள், அதே போல புதுக்கோட்டையில் நம்ம திருமை வெற்றி வேட்பாளர் வைரமுத்து அவர்கள் எல்லாருமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சமாதிக்கு சென்று அம்மாவுடைய சமாதிக்கு சென்று அங்கேயும் நாங்கள் ஆசி பெற்று குலதெய்வத்தை சாமி கும்பிட்டு இங்கே நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்கினோம். மக்கள் ஆதரவு கள நிலவரம் நீங்கள் அதான் கேட்குறீங்க. கள நிலவரம் என்பது மக்களுடைய ஆதரவு என்பது மக்களுடைய மன அலை என்பது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால சாமானிய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி. இந்த மக்கள் ஓட்டம் தான் அப்படியே படிப்படியாக அலையாக மாறி அந்த அலை முழுமையாக இன்னும் இந்த 20 நாள்ல வீசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக இந்த ஆட்சி அகற்றப்பட்டு அதிமுகவுடைய ஆட்சி சிறப்பாக வரும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தனது வேட்பாளர் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிக இந்த தேர்தலில் பானை சின்னத்தில் 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியலை அதன் தலைவர் திருமாவளவன் நேற்று மாலை வெளியிட்டார். அதன்படி மக்களவை உறுப்பினராக உள்ள கட்சியின் தலைவர் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். இதேபோல் தனி தொகுதிகளான செய்யூரில் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனும், திண்டிவனத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசும், பெரியகுளத்தில் சக்திவேலும், அரக்கோணத்தில் எழில் கரோலினும், கள்ளக்குறிச்சியில் மாலதியும் போட்டியிடுகின்றனர். இதேபோல் பொது தொகுதிகளான பன்ருட்டியில் அப்துல் ரகுமானும், திருப்பூரில் பன்னீர்தாசும் களம் காண உள்ளனர். சேலம் மாவட்டத்தில் போட்டியிடும் 11 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி காலடியில் சமர்ப்பிப்போம் என்று சங்ககிரி அதிமுக வேட்பாளர் வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அதிமுக சார்பில் ஓமலூர் முன்னாள் எம்எல்ஏ வெற்றிவேல் களமிறக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சங்ககிரியில் நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர், சேலம் மாவட்டத்தை பாலம் மாவட்டம் என்று சொல்லும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது செய்து கொடுத்ததாக தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் போட்டியிடும் 11 தொகுதியிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி அண்ணன் காலடியில் வெற்றியை வைக்க வேண்டும் என்றும் அவர் பேசினார். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமை தேர்தல் பணிமனை அலுவலகம் திறக்கப்பட்ட நிலையில் இம்மாவட்ட மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டதாகவும் 9 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றியை பெறப்போவதாகவும் வேட்பாளர் மனோகரன் உறுதியளித்தார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மனோகரன் போட்டியிடும் நிலையில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் சாலையில் தொகுதி தலைமை தேர்தல் பணிமனை அலுவலகம் திறக்கப்பட்டது. இதனை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பரம்ஜோதி குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வேட்பாளர் மனோகரன், திருச்சி மாவட்ட மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டனர் என்றும் வரும் தேர்தலில் மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றியை பெறுவதற்கு நாங்களும் களப்பணியாற்றுவதற்கு தயாராக உள்ளோம் என்றும் தெரிவித்தார். இதில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, நிர்வாகிகள் புல்லட் ஜான், ஜெயம், ஸ்ரீதர், கனகராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவையை சேர்ந்த லாட்டரி மார்டின் குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் 3 கட்சிகளில் இணைந்து 4 தொகுதிகளில் போட்டியிடுவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. சாண்டியாகோ மார்டின் என்பவர் லாட்டரி தொழிலில் ஈடுபட்டு பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக உள்ளார். இவர் மீது பல்வேறு சர்ச்சைகள் இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளின் தலைமையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர் என்றும் அதேபோல் சர்வ கட்சிகளுக்கு தேர்தல் நிதியை அள்ளி கொடுத்து வருபவர் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இவரது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல கட்சிகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார்கள்.
புதுச்சேரி பாஜகவில் இருந்த மார்ட்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் அதிலிருந்து விலகி இப்போது தனி கட்சி நடத்தி வருகிறார். லட்சிய ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கி தாய் கட்சியான பாஜகவின் கூட்டணியில் சேர்ந்து 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். லாட்டரி மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் ஐஜேகே கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்துள்ளார். அதிமுக மகளிர் அணி செயலாளராக உள்ள அவர் லால்குடி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். இதேபோல் நடிகர் விஜய் கட்சியில் முக்கிய பொறுப்பாளராக உள்ள லாட்டரி மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சியின் சார்பில் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் குறுகிய காலத்தில் அரசியலில் பேசு பொருளாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ள அமைச்சர் KN நேரு சிறைக்கு செல்வது உறுதி என்று திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் ராஜசேகரன் தெரிவித்தார். அமமுக சார்பில் திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடும் ராஜசேகரனும் அதிமுக சார்பில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் ராஜசேகரனும் கண்டோன்மெண்ட் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக வேட்பாளர் ராஜசேகரன் திமுகவிற்கு இந்த தேர்தல் முடிவுரை எழுதும் என்று தெரிவித்தார். அமலாக்கத்துறை விசாரணையில் உள்ள அமைச்சர் நேரு விரைவில் திகார் சிறைக்கு செல்வது உறுதி என்று குறிப்பிட்ட அவர் திமுகவில் மன்னர் ஆட்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். 1200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு, இன்ஜினியர்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காரு, 2350 பேர்த்துக்கிட்ட நேரடியாக 35 லட்சம் அவாலால் மாற்றிருக்காரு. யார் யார் அக்கௌண்ட்லேருந்து யார் யாருக்கு போயிருக்காங்க மத்திய அரசு அமலாக்கத்துறை எடுத்திருக்கு. அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தால் எங்கே இருப்பாங்கன்னு தெரியுமில்ல, திகார் ஜெயிலில் தான் இருக்கணும். தமிழ்நாடு அரசு சிபிஐ எடுத்தால் கூட இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கலாம். இது அமலாக்கத்துறை டெல்லி தான் எடுக்கும். மிக விரைவில் தேர்தலுக்கு அவர் இருக்காரா இல்லையான்னு சொல்ல முடியாது. போடி நாயக்கனூர் சட்டமன்ற அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் தொகுதிக்கு வந்த நாராயணசாமிக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக சார்பாக நாராயணசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2024 தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக களம் இறங்கி தோல்வியடைந்த அவரை தற்போது போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் அறிவிப்புக்கு பின் முதலாக போடி தொகுதிக்கு சென்ற வேட்பாளர் நாராயணசாமி மக்களை சந்தித்து வாக்கு கேட்டார். அப்போது அதிமுக தொண்டர்களும் கூட்டணி கட்சியினரும் அவருக்கு இசை வாத்தியங்கள் முழங்க வரவேற்பு அளித்தனர். பிஜேபி சார்ந்துள்ள அணிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் உறுதிபட அறிவித்துள்ளது. தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க மாநில பொதுக்குழு மற்றும் கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு தமிழ்நாடு விவசாயிகளின் கூட்டு இயக்க தலைவர் காவிரி தனபால், தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு, காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் KV இளங்கீரன் உள்ளிட்டோர் பேட்டியளித்தனர். அப்போது அவர்கள் விவசாயிகளுக்கு எதிரான விதை சட்டம் உட்பட விவசாயிகளுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்த ஒன்றிய பாஜக அரசை கண்டிப்பதாக தெரிவித்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்கும் கட்சிகளுக்கு வாக்களிப்போம் என்றும் குறிப்பிட்ட அவர்கள் அதே நேரம் கண்டிப்பாக பாஜகவிற்கும் அது சார்ந்த அணிக்கும் வாக்களிப்பதில்லை என்றும் திட்டவட்டமாக குறிப்பிட்டனர். அந்த ஆதரவு விலை கட்டுப்படி ஆகாத நிலையில் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து கொடுக்க வேண்டும், கொடுத்து கொண்டிருக்கிறது தான் இதுவரைக்கும் நடைமுறை. அந்த வகையில் மாநில அரசு கொடுக்கக்கூடிய சலுகை விலை ஆதரவு விலைக்கான ஊக்கத்தொகை பணத்தை மத்திய அரசு மாநிலங்கள் கொடுக்கக்கூடாது என்கிற வகையில் புதிய சட்டம் கொண்டு வருகிறது. அதனால ஏற்கனவே நலிவடைந்திருக்கக்கூடிய வேளாண்மை என்பது நாளுக்கு நாள் இன்னும் நலிவடைஞ்சு போகும். இறையாண்மை காக்கப்படாது. அதை தாண்டி இன்றைக்கு உலக சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் சூழ்நிலையில் கூட இந்தியாவினுடைய பொருளாதாரம், கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் கூட இந்திய பொருளாதாரம் நீடித்து நிலைத்து நிற்பதற்கு காரணமாக இருப்பது. ஓட்டுரிமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பட்டுக்கோட்டையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. எதிர்வரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் வாக்களிப்பது தொடர்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சிறுவர் சிறுமிகள் யோகா நிகழ்ச்சியை நடத்தியவாறும் 100 தமிழ் நூல்களின் பெயரையும் அவற்றின் ஆசிரியர்களின் பெயரையும் கூறியவாறும் உலக சாதனை படைத்துள்ளனர். சார், என் பேர் டாக்டர் ஷஃபீர். நான் அல்டிமேட் வேர்ல்ட் ரெக்கார்டில் இன்டர்நேஷனல் அஜுகேட்டராக இருக்கேன். இன்னைக்கு நடந்த ஓட்டு உரிமை எல்லாமே சம உரிமையில் இருக்கணும், எல்லாமே ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கண்டித்து ஆம்பூரில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக தாவேக வேட்பாளர் மற்றும் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில்
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கடந்த வெள்ளிக்கிழமை சுண்ணாம்பு காலை பகுதியில் உள்ள பெரிய மசூதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள இம்தியாஸும் அவரது கட்சியினரும் கட்சி துண்டுகளை கழுத்தில் அணிந்து கொண்டு தொழுகை முடித்து வெளியே வந்து இஸ்லாமியர்களிடம் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவியதை தொடர்ந்து ஆம்பூர் கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக ஆம்பூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் இம்தியாஸ் மற்றும் நகர நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட வழங்காததால் அப்பகுதி திமுகவினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். அங்கு ஒரு தொகுதியாவது ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவிற்கு 5 தொகுதிகளும் பாஜகவிற்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் திமுக கூட்டணி தரப்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில், கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளை திமுகவும், கிள்ளியூர், குளச்சல், வளவன்கோடு தொகுதிகளை காங்கிரசும் பகிர்ந்து கொண்டுள்ளன. ஆனால் குமரி மேற்கு மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளிலும் திமுக போட்டியிட வாய்ப்பு இல்லாமல் போனதால் அக்கட்சியினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக விவாதிக்க குமரி மேற்கு மாவட்ட திமுக ஒன்றிய நகர கழக நிர்வாகிகளின் அவசர கூட்டம் கட்சி நடைபெற்றது. அதில் குமரி மேற்கு மாவட்டத்தில் திமுக போட்டியிட வேண்டும் என்றும் தொகுதி வேட்பாளராக அமைச்சர் மனோ தங்கராஜின் பெயரை அறிவிக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டனர். எங்களுடைய கோரிக்கை எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையை மீண்டும் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஆரம்பித்து நிரூபிப்பதற்கு எங்களுக்காக உண்மையாக உழைக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய நலனோடு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய, இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு எங்களுடைய பாசம் நிறைந்த தளபதியார், எங்களை அரவணைக்கின்ற தளபதியார், எங்களை அன்பு செய்கின்ற தளபதியார். நாங்கள் வேறு யாரிடத்தில் கேட்போம்? யாரிடத்தில் கேட்டால் எங்களுக்கு சீட்டு கிடைக்காது. நீங்கள் நினைத்தால் தான் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நாங்கள் கரம் பிடித்து நாங்கள் கேட்கின்றோம். நீங்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு செல்லும் பாசன கால்வாயில் கழிவுநீரை கொட்டும் தனியார் நிறுவன உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சோமமங்கலம் அடுத்த நல்லூர் காவல் நிலைய சோதனை சாவடி அருகே ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு செல்லும் பாசன கால்வாயில் தனியார் நிறுவன உரிமையாளர்கள் 30க்கும் மேற்பட்ட லாரிகளில் கழிவுநீரை கொண்டு வந்து கொட்டுகின்ற சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தண்ணீரில் கழிவுநீர் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து காவல் நிலையத்திலும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் பாசன கால்வாயில் கழிவுநீரை கொட்டிய 2 லாரிகளை சோமமங்கலம் காவல்துறையினர் பிடித்துள்ளனர். இதனிடையே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் லாரிகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூந்தமல்லியில் உள்ள மிகவும் பழமையான திருக்கச்சி நம்பிகள் மற்றும் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 3 கருட சேவை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சியில் உள்ள வரதராஜ பெருமாளுக்கு புஷ்ப கைங்காரியமும் விசிறி வீசுதலும் செய்து வந்த பூந்தமல்லியை சேர்ந்த திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜருக்கு பரம்குருவாக இருந்துள்ளார். இந்நிலையில் பரம பகவதரான திருக்கச்சி நம்பிகள் முதுமை காரணமாக காஞ்சிபுரம் செல்ல முடியாத நிலையில் காஞ்சிவரதர் சூரிய மண்டலத்தில் தோன்றி திருக்கச்சி நம்பிகளுக்கு காட்சியளித்தார். அவருடன் ஸ்ரீரங்கத்து திருவரங்கனும் திருமலை திருவேங்கடனும் காட்சியளித்தனர். அப்போது இனிமேல் தாங்கள் காஞ்சிபுரத்திற்கு வரவேண்டாம், நாங்கள் மூவரும் உங்களுக்காகவே இங்கேயே சேவை செய்கிறோம் என்று மூவரும் பூந்தமல்லியில் நிரந்தரமாக கோவில் கொண்டனர். இந்நிலையில் ஆண்டுதோறும் பங்குனி மாத ஞாயிற்றுக்கிழமையில் 3 கருட சேவை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பங்குனி மாத ஞாயிற்றுக்கிழமையில் பூந்தமல்லியில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் மற்றும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகளுடன் கருட சேவையும் கோபுர தரிசனமும் திருவீதி உலாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 3 பெருமாளுக்கும் திருக்கச்சி நம்பிகளுக்கும் அலங்கார திருமஞ்சனமும் திருப்பாவை சாற்றும் முறையும் தீர்த்த பிரசாத விநியோகமும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் சிந்துமதி, திருக்கோவில் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் பூந்தமல்லி நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர், மாவட்ட பிரதிநிதி லயன் சுதாகர், நகர்மன்ற உறுப்பினர் தீபா யுவராஜ் உள்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது.
அரக்கோணத்தில் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் பங்கு தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. குருத்தோலை ஞாயிறு முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் நடைபெற்றது. பங்கு தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் மார்க்கெட் அருகிலிருந்து துவங்கிய குருத்தோலை பவனியில் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஓசன்னா பாடல்களை பாடிய பாடு காந்தி சிலை வழியாக தூய இருதய ஆண்டவர் பேராலயம் வரை ஊர்வலமாக சென்றனர். அதைத் தொடர்ந்து பேராலயத்தில் பேராலய பங்கு தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் NRT சாலையில் குருத்தோலை ஞாயிறு முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். தேனி மாவட்டம் NRT சாலையில் உள்ள CSI பரிசுத்த பவுல் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு முன்னிட்டு சிறப்பு பவனி மற்றும் ஆராதனை நடைபெற்றது. சபை குரு அஜித் ஸ்டான்லி மற்றும் பாதிரியார் தாமரை செல்வன் தலைமையில் வெள்ளை ஆடை அணிந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி ஓசன்னா பாடல்களை பாடியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். ஆலய செயலாளர் ஜெயசீலன், பொருளாளர் ஜான்சன் மாணிக்கராஜன் மற்றும் குழுவினர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த விழாவில் திரளான சபை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கேரள மக்களின் கனவுகளை நனவாக்குவதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் இலக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. வாஷிங் மெஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மைக்ரோ ஓவன், மின் அடுப்பு வழங்கப்படும். திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வருமான வரி செலுத்தாத பெண்களுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விளக்கம். பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் தொகுதியில் இன்று விஜய் பிரச்சாரம். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவிப்பு. சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். 3 மாதத்திற்குள் எடுக்கப்பட்ட வேட்பாளரின் புகைப்படத்தையே வேட்புமனுவில் இணைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தல். சாத்தான்குளத்தை சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ் அவரது மகன் ஃபெனிக்ஸ் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்ட வழக்கு. மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட் 9 காவல்துறையினரின் தண்டனை விவரத்தை இன்று அறிவிப்பு. அமெரிக்க தரைப்படையினர் ஈரான் மண்ணில் கால் பதித்ததும் அவர்கள் தீயிட்டு எரிக்கப்படுவார்கள். ஈரான் நாடாளுமன்ற அவைத்தலைவர் முகமது பாகர் கலிஃபாக் எச்சரிக்கை. 19வது IPL கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டி. கொல்கத்தாவை வீழ்த்தி மும்பை அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.